அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். ஒரு 40 நாள் கெடு கொடுத்துருக்காங்க அதுக்கு ரஷ்யாவுக்கு. அதற்கான திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு ஜெலன்ஸ்கி. அது இல்லாமல் ரஷ்யாவுடைய ஷேடோ ஃப்ளீட் ஒரு கப்பல் இவங்க ஃப்ரான்ஸ் தூக்கிட்டாங்க. இது எங்களோட 5வது கப்பலை நாங்கள் தூக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ரஷ்யாவுக்கான நெருக்கடிகளை நாங்கள் அதிகம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் வீடியோ கொடுக்கலாம். பதிவு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பு நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்கு இனிய முஹரம் திருநாள் வாழ்த்துக்கள். அமைதி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் உங்கள் வாழ்வில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். இனிய இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். நார்மலாகவே இந்த முஹரம் செலிப்ரேஷன் அவங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் மாதிரி. நம்ம தமிழ் வருட பிறப்பு, ஆங்கில வருட பிறப்புன்னு ஒவ்வொருத்தரும் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி முஹரம் ஒவ்வொருத்தரும் தன்னை புதிய வருடத்திற்கான ஒரு தொடக்கமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களாகவும் சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், ஈரானில் இந்த முஹரம் அவங்க ஒரு நினைவு அஞ்சலியாக செலுத்தியிருந்தாங்க. அதற்கு பெசஸ்கியன் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் நிறைய அவங்க நாட்டு தலைவர்கள் எல்லாமே இந்த நியூ இயரை தொடக்கத்தில் ஒரு நினைவு அஞ்சலியாக, அவங்க நிறைய ஐஆர்ஜிசியோட தலைவர்கள், அவங்க மற்ற தலைவர்களுக்கான நினைவு அஞ்சலியும் செலுத்தியிருந்தாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கலாம். இப்போ நம்ம மிக முக்கியமான பதிவு என்னென்னா, இந்த ஹீட் வேவ் ஐரோப்பாவை உழுக்குகின்ற ஹீட் வேவ் என்னாச்சு அப்படின்னா, ஏசி கடையும் இல்லை மற்ற எதுவும் திறந்துட்டாவே போதும், மக்கள் கூட்டமாக போகிறாங்கன்ற பதிவுமே வருது. அதுக்கு இடையில் மற்றொரு வீடியோ பதிவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஐயா பாருங்கள் ஐயா, சீனாவில் பன்னிக்குட்டிக்கெல்லாம் ஏசியை போட்டு வளர்த்துறாங்க ஐயா, இன்னும் அங்கே பாருங்கள் ஏசி கிடைக்கலான்றாங்க, இவங்க எங்கெங்க ஐயா சீனா கூட போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சீனாவுடைய டெலிவிஷன்லாம் இந்த ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க. அதாவது மக்களுக்கு ஏசி ஏர் கூலருமே இப்போ அடிபட்டு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு பதிவும், தொடர்ந்து ஹீட் வேவை தாங்க முடியல. நிறைய கோழி பண்ணைகள்லாம் இருக்கு இல்லையா அங்கே ஐரோப்பாவில், அதெல்லாம் நிறைய கோழிகள்லாம் அழிக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹீட்டில் கொத்தாக நிறைய இறந்துகிட்டே இருக்கிறதுனால நிறைய ஃபுல்லாக கொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வருது. வெனிசுலாவில் இதுவரை 235 பேர் இறந்து போயிருக்காங்க. பட் இறப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அந்த தோண்டி எடுக்கிறாங்கல்ல, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை. நிறைய கயிறு கட்டி இழுக்கிறது, நிறைய இன்னும் அந்த கட்டடத்துக்கு வெளியில் தன் மகளை காணவில்லை. ஒருத்தர் அவர் மனைவி, ஒரு குழந்தைக்கு 4 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 9 வயசு, அவர் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. ஆனால் யாரும் ரெஸ்கியூவுக்கு வரல. ரெஸ்கியூவுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க. இப்போ தான் அமெரிக்கா விரைந்திருக்கு, மற்ற நாடுகளும் இணைந்திருக்கு, உலக நாடுகள் இணையன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இறப்புகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில்லும் 235 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க வெனிசுலாவில். ஸோ அதே மாதிரி நேற்று நான் மச்சுடோ அப்படின்னு நான் தவறாக சொல்லிட்டேன், ரோட்ரிகஸ். நான் ஒரு ஃப்ளோவில் என்ன பண்ணிட்டேன், எதிர்க்கட்சி தலைவர் மச்சுடாவோட ஞாபகத்திலே சொல்லிட்டேன். ஐ திங்க் நேற்று சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. வெனிசுலானுடைய இடைக்கால பிரதமர் ரோட்ரிகஸ் அவர்கள் தான் கொஞ்சம் அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. நன்றியும் கூட, என்ன தவறுகளை சுட்டி காட்டிய நண்பர்களுக்கு நன்றியும் கூட. இப்போ பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ பதிவில் கடந்த வியாழக்கிழமை, அதாவது நேற்று, கோஸ்ட் ஆஃப் சிசிலி அதை நோக்கி சென்று கொண்டிருந்த சர்வதேச கடல் பகுதியில், அது ஆக்சுவலாக ரஷ்யானுடைய ஷேடோ ஃப்ளீட் தான், ஆனால் அவங்க கோஸ்ட் ஆஃப் சிசிலியை நோக்கி போகும்போது நாங்கள் பிடிச்சிட்டோம், இந்த மாதிரி நாங்கள் தடை விதிக்கப்பட்ட கப்பல்கள் இனி எந்த ரூபத்தில் வென்றாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதை ஃப்ரெஞ்ச் நேவி என்ன சொல்கிறாங்கன்னா, அது கோஸ்ட் ஆஃப் சிசிலிக்கு போகிறதா இருந்தாலுமே அது கேமரூன் நாட்டு கொடியை கட்டியிருந்தாங்க. நீங்கள் எந்த நாட்டு கொடியாக இருந்தாலும் சரியே அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஆக்சுவலாக கேமரூன் நாட்டு கொடியை எடுத்து இது சிங்கப்பூர் போகிறதா சொல்கிறாங்க. சிங்கப்பூர் போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு கப்பலை பிடிச்சிட்டாங்க. அப்போ ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் நாங்கள் 5வது கப்பல், ஏற்கனவே யூகே 2 கப்பலை பிடிச்சிருக்காங்க, தொடர்ந்து எங்களை மீறி எங்கள் தடைகளை நாங்கள் அதிகப்படுத்திட்டு இருக்கோம், ரஷ்யாவால் எந்த ஒரு கப்பலுமே எங்களை மீறி கொண்டு செல்ல முடியாது அப்படின்னு ஒரு அறைகோவலும் எடுத்திருக்கிறது பிரான்ஸ் சார்பாக.
இந்த கப்பல் ஃபுல்லாகவே ஒன்று ஒன்றா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவுடைய ஏற்றுமதி ஃபுல்லாக பாதிச்சிடும். இப்போ எங்கே பிடிச்சிருக்காங்கன்னா பால்டிக் கடல் பகுதியை கடந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் வரும்போது பிடிச்சிருக்காங்க. அவ்வளோ தெளிவு கடந்து வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஸ்ட்ரிட் பண்ணோம் அப்படின்னா பால்டிக் கடல் பகுதியிலேருந்தே கடந்து வர முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ண போகிறோன்றாங்க. ஏற்கனவே ரஷ்யா வந்து பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன சிக்கல்ன்றதுக்கு முன்பு நேற்று மார்க்கோ ரூபியோ அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், தலைவரே ஏன் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்தினதா சொன்னீங்களே, என்னதான் அந்த பேச்சுவார்த்தை, ஏன் ரஷ்யா உக்ரைனை உங்களால் நிறுத்த முடியலன்னா, இல்லை நாங்கள் சும்மா ஜென்டிலான ஒரு ஸ்பீச்சை நடத்தினோம், பட் அங்கே நாங்கள் உட்கார வச்சு யாருக்குமே எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கல, அது கடைசியில் நாங்கள் விட்டுட்டோம், கை விட்டுட்டோம். ஏன்னா 2 தரப்புலையுமே ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் அப்படியே தள்ளி நின்றுட்டோன்றாங்க. அதான் இன்னைக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடையில ட்ரம்ப் அவர்கள் வரும்போது நியூட்ரல் பொசிஷன் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணாரு. ஆனால் இப்போ எங்கள் பக்கம் முழுமையாக சார்ந்து நின்றதற்கு நன்றி, இனி 1 இன்ச்சு நிலத்தை கூட ரஷ்யாவால் எடுக்க முடியாது, நாங்கள் முழுமையாக களமிறங்குறோன்ட்டாங்க. இது கிட்டத்தட்ட அரைக்கோவல் மாதிரி தான். நீங்கள் கப்பலை நீங்கள் முடிஞ்சால் எங்களை மீறி நீங்கள் அனுப்பிடுங்க அப்படின்றாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், ரஷ்யா கப்பல் பிடிக்கிறாங்கன்னு தெரியுது, ஒரு கப்பல் ஃபுல்லாக வெடிமருந்தை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணி நேராக அது மாதிரி பிடிக்க போகும்போது அப்படியே கொஞ்சம் அவங்க போய் துறைமுகத்தில் நிறுத்தும் போது 2 வெடிக்க வச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் யாரும் இந்த கப்பலை பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இது சும்மா எனக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி 5 கப்பல்களை தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்காங்க, எந்த ரியாக்ஷனும் பண்ண முடியாது. இப்போ அவங்க அங்கேருந்து வந்து ஃப்ரான்ஸை எப்படி தொட முடியும்? ஏன்னா அவங்க நேட்டோ நாடுகளில் இருக்காங்க. இந்த ரஷ்யா என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா பிரான்ஸுடைய சொத்துக்கள் அங்கே ஏதாவது தான் முடக்கியிருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் தாக்கல் நடத்துவாங்களா அப்படின்னாங்கன்னா அதுவுமே சற்று டவுட்டு தான். ஏன்னா இன்னைக்கு ஜெலன்ஸ்கி வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒப்புதல் என்னன்னா 40 நாள் திட்டம், 40 days ஆப்ரேஷன். அது என்னப்பா 40 days ஆப்ரேஷன் அப்படின்னா அன்லிமிட்டட் அட்டாக்கு. ரஷ்யா மீது இனி இந்த இடம் அந்த இடம், இந்த ஏரியா அந்த ஏரியா, எந்த ஏரியாவும் கிடையாது, எல்லா ஏரியாவும் நீ தாக்கல் நடத்துங்க அப்படின்னு ஒரு ஒப்புதல். இன்க்ளூடிங் நீங்கள் புடினவர்களோட வீட்டை கூட தாக்கல் நடத்தலான்ற அளவுக்கான ஒரு ஒப்புதல். இந்த லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸு மீதிய நம்ம ரொம்ப டீப்பாக ரஷ்யானுடைய டார்கெட்டு, அவங்களுடைய ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து தொடர்ந்து அழிச்சிடுங்க, இதுக்கப்புறம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நேற்று கூட ரஷ்யா முதல் முறையாக கசகஸ்தான் கிட்ட கேஸ் ஆயில் வந்து கொஞ்சம் கடன் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா மாஸ்கோ முழுவதுமே கேஸ் ஆயில் தட்டுப்பாடு, கிரீமியாவில் தட்டுப்பாடு. இன்னைக்கு கூட மாஸ்கோ அண்ட் கிரீமியாவை இணைந்து நேற்று இரவு ஒரே சமயத்தில் 650 ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்காங்க உக்ரைன். 650 ட்ரோன் அட்டாக்ல ரஷ்யா வந்து ஒரு 600 பக்கமே சுட்டு வீழ்த்தப்பட்டன்னு சொல்லியிருந்தா கூட மாஸ்கோ அண்ட் கிரீமியா பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிரீமியா இல்லை இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தால் கூட இன்னைக்கு கிரீமியானுடைய நிறைய கிட்ஸோட பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குல்ல, நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சம்மர் கேம்ப் மாதிரி நடத்துவாங்க, அதெல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே முழுமையாக கேசோலைன் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, இப்போ எலக்ட்ரிக் பவர் கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய லாஜிஸ்டிக் ஹப் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்களால சமாளிக்க முடியலையோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் போயிட்டு இருக்கு இப்போ ரஷ்யா. ஸோ அதனால் இந்த 40 நாள் திட்டத்தில் இன்னும் கடுமையான தாக்கல் நிகழ்த்தப்படுன்றாங்க. அது இல்லாமல் இன்னொரு ஹாப்பியான அறிவிப்பு, அதாவது உக்ரைனுக்கு அவங்களுக்கு என்ன ஒரே சந்தோஷத்தில் இருக்கிறாங்கன்னா, ஜூலை 7, 8 அலாஸ்காவில் ஒரு சம்மிட் நடக்க போகுது. அந்த சம்மிட்டில் வந்து குறைஞ்சது ஒரு 10 பில்லியன் அளவுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்க போகிறோம், புதிய ஆயுதங்களுக்கான ஒப்புதல் கொடுக்க போகிறோம். அதற்கு ட்ரம்ப் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கியிருக்கிறாராம். ட்ரம்ப் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாராம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. அதாவது ப்ரெஷர் கொடுக்கறதுனால ரஷ்யா பின் வாங்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், நேட்டோட தலைவர் மார்க் ரூட்டே அவர்கள் அங்கிருந்து பாசிட்டிவ் செய்தி வந்திருக்கிறது. அலாஸ்காவில் 7, 8 இன்னும் கணிசமான ஆயுதங்களை வந்து இறக்க போகிறோம், நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம், இனி ரஷ்யாவுடைய தோல்வி அவர்கள் தலையில் எழுதி வைக்கப்பட்டது, இன்னும் ரொம்ப நாள்லாம் அவங்களால இருக்க முடியாது அப்படின்னு ஒரு அரைக்கோள், ஓஹோ அப்படின்ற ஒரு அரைக்கோளை விடுக்கிறாங்க. சரி, நம்ம வரைபடத்தோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுவரை ரஷ்யா பிடிக்கப்பட்ட பகுதியில் லொஹான்ஸ் ஒப்லாஸ்ட், டானக்ஸ் ஒப்லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, ஜாப்ரோசிஷியாவில் பெண்டிங் வைத்திருக்காங்க. கெர்ஷன் ஓப்லாஸ்ட்ல ஒரு கால்வாசிக்கு மேலே இருக்குது, அதுக்கு மேலே தள்ள முடியாது, ஏன்னா ஃபுல்லாக இடையில ஒரு நதி வருது கெர்ஷன் ஓப்லாஸ்ட்ல. பட் 1, 2, 3, 4 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 1, 2, 3, 4 என்ன அப்படின்னா, 1 அப்படின்றத வந்து ரஷ்யாவுடைய ஆர்த்தடாக்ஸ்
சர்ச் ஒன்று இருக்குது, பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல உக்ரைனுடைய ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வைத்து பெரிய அளவுக்கு பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டை வந்து சுமத்துறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. இரண்டாவது, அந்த கிரிமியா பகுதி இருக்கு இல்லையா, அது பேட்டில் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ். இனி அங்கே இருக்கக்கூடிய நிறைய பள்ளிக்கூடங்களுக்கான கனெக்ஷன் ஃபுல்லாக கட் ஆகிட்டு ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. மூன்றாவது, இந்த இரண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான பாதைகள் தடைப்பட்டு விட்டது. இரண்டு பக்கத்துலேயும் குறைஞ்சது ஒரு 20 கிலோமீட்டர் மேலே கியூவில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது, இந்த ஆக்குபைடு, அதாவது பிரிடியான்ஸ்க் ரீஜியன் சொல்லுவாங்க, மரியுபோல் பக்கத்தில், அந்த மரியுபோல் பக்கத்தில் ஒரு கார்கோ செக் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தங்கள். ரஷ்யா கொஞ்சம் அப்படியே பயங்கர யோசனையில் இருக்காங்க, ரொம்ப நிதானமாக இருக்காங்க, அமைதி காக்குறாங்க. இடையில ஒரு சில அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ இப்போதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாக பார்க்குறாங்க. அதுலேயும் ஐரோப்பா வந்து ஒரு புதிய சட்டம் ஒன்று போட்டாங்க ஒரு 4 நாளைக்கு முன்பு, ஒரு வாரமே ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரஷ்யாவுக்காக போரில் பங்கு பெறுகின்ற வீரர்கள் இனி ஐரோப்பாவுக்குள் நுழைய தடை அப்படின்னு போட்டாங்க. பட் 2-3 நாடுகள் வந்து ஒத்துக்கலை, வெளியேறிட்டாங்க. ஏன் ஒத்துக்கலைன்னா, அதுக்கு நம்ம ரஷ்யாவுக்கு சாதகமாக அப்படின்னு நினச்சிட முடியாது. இத்தாலியும் ஃப்ரான்ஸும் வந்து கொஞ்சம் பேக் எடுத்துக்கிட்டாங்க. உடனே இவங்க சாதகமானு நினச்சிட்டோம்னா தப்பு. அது அவன் கேட்ட கேள்வி ஒன்று தான். இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக போரிடுற வீரர்கள் நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீ எதை வச்சு இங்கே ஐரோப்பாவுக்குள்ள நுழைய உங்களால் பேன் பண்ண முடியும், தடை விதிக்க முடியும்? அங்கிருந்து வர்றவங்க, அந்த போரில் பயிற்சி பங்கு பெற்றவங்க இங்கே டூர் வரதோ மற்ற வரையோ நுழையிறத தடை விதிக்கிறோம் நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? என்ன டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட? நம்மளே குத்து மதிப்பாக ஒரு கதையை அடித்து விட்டுட்ருக்குறோம். மாதத்துக்கு 30,000 சாவறாங்க, 50,000 சாவறாங்கன்னு ஒரு கதையை அடித்து விட்டுட்ருக்குறோம். சரிப்பா, அங்கே அடி வாங்குற கைப்புள்ள அவரு அப்படின்னா, நீ அடி கொடுக்குற கைப்புள்ள நீங்கள் எவ்வளோப்பா இறந்து பண்ண, இவங்க ஒருத்தர் கூட கிடையாதுன்றாங்க. உக்ரைனில் எல்லாமே செழிப்பாக இருக்கிறன்றாங்க. அந்த கதையை வச்சுட்டு நீ எத்தனை பேரும் தெரியாமல் இதில் இந்த பேன்லாம் எப்படின்னு தெரியல, மொத்தமாக அடித்து விட வேண்டியதானான்ற மாதிரி. அடித்து விட வேண்டியதானே அப்படின்போது எனக்கு இன்னொரு யோசனை வருது. நேட்டோ நாடுகளுடைய பங்களிப்பு எங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னு ட்ரம்ப் வந்து தனது வருத்தத்தை தெரிவித்தார் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில். அப்போ மார்க் ரூட் அவர்கள் என்ன சொன்னார்னா, தலைவரே இத்தாலியிலிருந்து அவங்களுடைய ஏர்பேஸிலிருந்து நீங்கள் போர் விமானங்கள் கிட்டத்தட்ட 563 தடவை பக்கம் பயன்படுத்திருக்கீங்க, இத்தாலியுடைய பங்களிப்பு இதில் இருக்குது அப்படின்னு கடையை விட அவர் வந்துட்டு, இல்லைப்பா அவங்க டோட்டலாகவே ஜார்ஜ் மெலோனி வந்து ஒரு அன்ஃபிட் கை, அவங்க மட்டும் இல்லை, அது கிறிஸ்ட் ஆர்மர்லேருந்து எல்லாமே ஒரு அன்ஃபிட் கைஸ், அதனால் நீ பாட்டு சொல்லாதப்பான்னு. இல்லை இனி நீங்கள் நடத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக நேட்டோ நாடோட பங்களிப்பு இருக்குன்னு ஒரு கதையை அடித்து விட அவர் அந்த நேரத்தில் சிரிச்சிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் மீதான மோதலில் இத்தாலிக்கு தொடர்பு இருப்பதாக கூறிய நேட்டோவுடைய தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. எவ்வித மோதலிலும் இணையவில்லை, எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிடணும்னு அவசியம் கிடையாது. அது ஈரான் விவகாரமாச்சு, அது அமெரிக்க விவகாரமாச்சு, அதுக்கும் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. வேணா 2 வார்த்தை அவங்கள தாக்கி பேசணுன்னா பேசிக்கிறேன். ஈரான் நீங்கள் அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது, கண்டனம், அவ்வளோதான். இதுதான் என்னால் அதிகபட்சம் தெரிவிக்க முடியும். இது எல்லாருமே தெரிவிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கூட தெரிவிச்சிடலாம், உங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட தெரிவிச்சிருவாங்க. ஆனால் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நேட்டோ நாளில் பங்கெடுக்கணும், நீங்கள் கலந்துக்கணும், இல்லை உங்கள் வான்பரப்பை பயன்படுத்தினா நகி இந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்திடாதீங்க. எனக்கு எப்பவுமே இனி அமெரிக்காவுடன் இணையன்ற பேச்சுக்க நான் இருக்கிற வரைக்கும் அந்த ட்ரம்ப் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னுவாங்க. நான் 6 மாதம் கழிச்சு பார்த்தா கெக்கே பொக்கேன்னு சிரிச்சுட்டு ஒரு மீட்டிங்கில் நல்லா பேசிப்பாங்க. கேட்டால் நம்ம சொல்லுவோங்க, என்ன சொல்லுவோம்னா, இங்கே லோக்கல் அரசியல்லாம் பார்க்குறோம்ல, 2 கட்சிகளும் கடுமையாக பேசிப்பாங்க. ஆனால் ஒரு கல்யாணத்தில் பார்த்தா சிரித்து, ஒரு நேரில் சந்திக்கும் போது கை கொடுத்து குலுக்கி சிரிச்சுப்பாங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் அங்கேயும் மாண்பு, அரசியல் மாண்பு இருக்குது பாஸ், அதனால் நாங்கள் பேசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஏனியோ நல்லா தான் இருக்கும் அரசியல் மாண்பு அப்படின்னு நினச்சிக்கலாம். நம்ம இந்த வீடியோ நிறைய பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். நேற்று ஐஆர்ஜிசி வந்து ஒரு போர் ஓமன் பக்கத்தில் ஒரு கப்பல் ஒன்று தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அது வந்து சிங்கப்பூர்னுடைய ஃப்ளாக்டு கப்பல்.
மொத்தம் 4 கப்பல் போனது, 1 தாக்கல் நடத்திட்டாங்க. எங்கள் பேச்சை கேட்கல, எங்களை மீறி அவங்க போனதுனால தாக்கல் நடத்தணுன்றாங்க. சர்வதேச கடல் பகுதியில் ஓமனோட பாதையை பயன்படுத்துறதுக்கு ஈரானுக்கு என்ன கோபம்? ஈரானுக்கு என்ன பிரச்சனை? ஈரான் போர் நடக்கும்போது வேணால் நீங்கள் அந்த பாதையை பயன்படுத்தலாம். இப்போ MOI சைன் பண்ணிட்டீங்க, எப்படி நீங்கள் தாக்கல் நடத்தலாம் அப்படின்னு அமெரிக்கா கேட்குறாங்க. அதற்கான முழு பதில்கள் உங்களுக்கு இரவு பதிவில் நான் பார்த்துடலாம் நம்ம. பட் என்ன விஷயம்னா, எங்களுடைய பாதையை பயன்படுத்தணும், ஓமனை ஒட்டி நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க. ஓமனை என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய பாதையை பயன்படுத்தி உங்களுடன் இணைந்து தாக்கல் நடத்துகிற மாதிரி ஈரான் நீங்கள் திட்டமிட வேண்டாம், நாங்கள் நியூட்ரல் கண்டிஷனில் இருக்கோம், அது குறிப்பாக நாங்கள் அமெரிக்கா பக்கம் தான் இருக்குன்றதை நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னொரு இந்த வீடியோ பதிவு, நேற்று தைவானில் திடீர்னு ஒரு 250 மில்லிமீட்டர் மழை, கிட்டத்தட்ட மிக கடுமையான மழை. தைவானில் வந்து இப்படி ஒரு மழையா அப்படின்னு மக்கள் வந்து அடேங்க அப்பா அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு மழைப்பதிவு, பெரிய பாதிப்புகள் இல்லை, மக்கள் சந்தோஷத்தில் இருந்தாலுமே வந்து திடீர் மழைப்பொழிவு, கொஞ்சம் லைட்டாக சேதாரம் ஏற்பட்டிருக்கு. பட் மக்கள் வரவேற்கிறாங்க அந்த மழையை. இன்னொரு பக்கம் பார்த்தா தென்கொரியா என்ன பண்ணுறாங்க, ஷாகித் 136 ஈரானுடைய மாடல் ட்ரோன் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹகுஹு கயா அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு புதிய உத்தரவு கொடுத்துருக்காங்க. ரொம்ப லோ ரேஞ்ச் மிசைல்ஸ், லோ காஸ்ட் மிசைல்ஸ், அதை நம்ம அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணோம். 2030க்குள்ளார ஒரு ட்ரோனோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு இந்திய மதிப்பில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு 20,000 ரூபா பக்கம் வரணும், அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. ப்ரொடக்ஷன் யூனிட்டை அதிகம் பண்ணுன்றாங்க. ஏற்கனவே அதிகமான ஏற்றுமதி தென்கொரியா தான் பண்ணியிருக்காங்க. தென்கொரியா வந்து இப்போ உக்ரைனுக்கு ஆயுதங்கள், குறிப்பாக ட்ரோன் சப்ளை மீதி எல்லாத்தையும் தாண்டி நம்ம லோ காஸ்ட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஃபைனல் அந்த வரைபடத்தோட முடிச்சிடறேன் நான். ஐரோப்பாவுடைய நீண்ட நாள் கனவு, ஏன்னா ரஷ்யா வந்து அர்மீனியா அசர்பைசான் விவகாரத்தில் அர்மீனியா பக்கம் இருந்ததுனால பெருசாக உள்ள நுழைய முடியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி ரஷ்யாவை வெளியேற்றிட்டு அமெரிக்கா உள்ளே வந்ததுனால இன்றைக்கி அசர்பைசான் அர்மீனியாவை கனெக்ட் பண்ணி ஐரோப்பாவை கொண்டு வந்து ஒரு பாதையை அமைக்கிறாங்க வித் துருக்கியினுடைய துணையோடு. இந்த 2 பாதைக்கான ஒப்புதலை வந்து கொடுத்துட்டாங்க. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று வந்து மஞ்சள் கலர். இந்த 2 பாதை அசர்பைசான்ல இருந்து உள்ளுக்குள்ளே வருது. இது அர்மீனியா ஒத்துக்கிட்டாங்க. அது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அசர்பைசான் துருக்கியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வழியா அர்மீனியா வழியாக கொண்டு வராங்க. இனி அசர்பைசானுடைய பாதை எல்லாமே இந்த வழியாக பயன்படுத்தப்படும். ஏன்னா ரொம்ப வருட யுத்தம் அது, ரஷ்யாவால் தீர்க்க முடியல, எங்களால் தீர்க்கப்பட்டுட்டோம். இனி ஐரோப்பா நுழைஞ்சது அப்படின்னா எல்லா நாட்டுக்கும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மால்டோவா உணர்ந்திருக்கும். அதனால தான் கூடியவர்களை நாங்கள் மால்டோவாவை இணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக நான் ஈரான் செய்தியெல்லாம் கவர் பண்ணாமல் இதை மட்டும் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இரவு பதிவில் சொல்கிறேன் நான் ஈரானுடைய தகவல்கள் முழுமையாக. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.